நானும் 4 இடத்துக்கு போகும்போது உங்க சம்பந்தியே இந்த மாதிரி இடத்துல இருந்து பொண்ணு எடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். தீபா வீட்டுல நானோ எங்க அம்மா அப்பாவோ யாரோ நகையை பத்தி பேசல. நீங்க தான் கேட்டீங்க. அதனாலதான் அவங்க நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, நகை விஷயத்தை விடுங்க. பேப்பர் நியூஸுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதுலயும் எதுக்கு என்ன சேர்க்கறீங்க? என்ன சம்பந்தி நீங்களும் அமைதியா இருக்கீங்க? மாப்பிள்ள, நீங்களும் அமைதியா இருக்கீங்க, எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் பண்ணாத விஷயத்த பண்ணதா சொல்லி உங்க தம்பி பேசிட்டு இருக்காரு. நம்ம வீட்டுல இருந்து தானே போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த வீட்டுல உங்களை தவிர வேற யாரும் புது ஆள் கிடையாது. சோ நீங்க தான் அதை பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க. சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உங்களால நான் தான் பண்ணேன்னு நிரூபிக்க முடியுமா? எதுவா இருந்தாலும் நிரூபிச்சுட்டு பேசுங்க. அப்படி நிரூபிக்க முடியலனா நீங்க பேசினது தப்புன்னு எல்லாருக்கும் முன்னாடி நீங்க, தீபா, அந்த தர்மலிங்கம் எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சம்மதமா? அப்ப நிரூபிச்சுட்டா? அப்படி நிரூபிச்சுட்டா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. ஏன் சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பிரச்சனையை பெருசாக தான் பாக்குறீங்களே தவிர முடிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க சம்பந்தி, நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு போகலாம், இல்லனா என்னோட மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட்டு போகலாம். ஆனா என் மேல அபாண்டமா பழி போடுற உங்க பையனுக்கு எதுக்கு நான் கட்டுப்பட்டு போகணும்? அதுவும் இல்லாம என் மேல பழி சுமத்துறாரு. அத நான் நிரூபிக்க தானே சொல்றேன். அப்படி நிரூபிச்சுட்டா அதுக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கட்டும், நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கே நீங்க தான் அந்த போட்டோ எடுத்தீங்க, நான் ப்ரூவ் பண்றேன். அதையும் பார்க்கலாம். என் மேல தப்பே இல்லாம நான் எதுக்கு போய் பழி சுமக்கணும்? என்ன ஐஸ்வர்யா, உன் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நீ போனது உன்னோட ஃப்ரெண்டு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே. அம்மா, இப்ப அவ சந்தோஷமா முக்கியம்? கார்த்தி நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்காமா? அத நினைச்சா எனக்கு வயித்துல புளிய கரைக்குது. நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் தான் அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. நீ ஹாப்பியா ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து சேரு. வேற எதை பத்தியும் நினைக்காத. எப்படிமா நினைக்காம இருக்க சொல்ற? ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வந்து நிறுத்தி உண்மையை நிரூபிச்சு காட்டுறேன்னு கார்த்தி உங்ககிட்ட சவால் விட்டுருக்கா. சும்மா இருக்க மாட்டாமா? பயமா இருக்கு. அவனால யாரையும் இங்க கூட்டிட்டு வந்து எந்த உண்மையும் நிரூபிக்க முடியாது. மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடி, கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அவனால அந்த ரிப்போர்ட்டரை இங்க கூட்டிட்டு வரவே முடியாது. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. தீபாவை பத்தி பேப்பர்ல வந்ததுக்கு நான் தான் காரணம்னு நிரூபிச்சுட்டா நான் ஜெயிலுக்கு போகவே தயார்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். அவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீ தைரியமா இரு. ஓகேமா, நான் வச்சிடுறேன். உண்மையான ரிப்போர்ட்டரா இருந்தா வந்திருப்பாரு. நீங்க யாரையோ செட்டப் பண்ணி நடிக்க சொல்லி வர சொல்லிருப்பீங்க. பொய் சொன்னா மாட்டிப்போன்னு நினைச்சு பாதி வழியிலேயே அவனுக்கு பயம் வந்திருக்கும். போன் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். இங்க பாருங்க சம்பந்தி, எல்லா விஷயத்திலயும் நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப உங்களால ஏன் பேச முடியல? ஏன்னா உங்க பையன் பக்கம் உண்மை இல்ல. நான் சொல்றதுதான் உண்மைன்னு உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க கார்த்திக், உங்களுக்கு வயசும் போராது, அனுபவமும் போராது. ஏதோ ஆர்வ கோளாறுல சிபிஐ ஆபீசர் மாதிரி உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இப்ப மாட்டிக்கிட்டீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பண்றதுக்கு இது ஒண்ணு பிசினஸ் இல்ல. பிசினஸா இருந்தா ஒரு தடவை நஷ்டமானா இன்னொரு தடவை 2 மடங்கு லாபம் பார்க்கலாம். ஆனா இது குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. இதுல எல்லாம் விளையாடி பார்க்கணும்னு நினைக்க கூடாது. குடும்ப விஷயங்களை டீல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் பக்குவம் வரல. பரவாயில்ல,
நான் சொன்ன மாதிரி அ, யார்கிட்டயும் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஹலோ, போது நிறுத்துறீங்களா? தப்பு பண்ணது நீங்க. நீங்க என்ன மன்னிக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க நீங்க எல்லாருக்கும் தெரிய வைக்காம நான் விடவே மாட்டேன். இப்பதான் அது முடியலன்னு ஆயிப்போச்சுல்ல. இல்லையே, இன்னைக்கு ஃபுல்லா டைம் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க தான் பண்ணீங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்ப நீங்க சொல்ற ரிப்போர்ட்டர் இன்னைக்கு வீடு தேடி வருவாருன்னு நீங்க முழுசா நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறேன். அவர் வந்து உண்மையை சொல்லுவாரு. கார்த்தி விடுப்பா, முடிஞ்சு போன விஷயத்தை ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, தப்பு பண்ண அவங்களே இவ்வளவு பேசுறாங்க. நேர்மையா இருக்கிற நான் பேசக்கூடாதா? நான் உண்மையை நிரூபிச்சுட்டு பேசிக்கிறேன். சரி விடுங்க சம்பந்தி. சின்ன வயசு, அதான் இப்படி பேசுறாரு. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. உங்க வீட்டுக்கு வரதுக்கு லொகேஷன் அனுப்ப சொல்லி கேட்டு வாங்கிட்டு வேற எங்க போயிருப்பாரு? அப்படியே போனாலும் போனை ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்? அதே கொஸ்டின் தான் என் மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு ரிப்போர்ட்டரும் இவ்வளவு நேரம்லாம் போனை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஒன்னு பண்ணுங்க கார்த்தி, பேசாம கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுங்க. மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆக்ஷன் எடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இல்ல சார், கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த விஷயத்தை பெருசாக்க விரும்பல. ஏன், என்னாச்சு? அவர் ஒரு ரிப்போர்ட்டர். காணாம போயிட்டாருன்ற நியூஸ் வெளியே வந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, அவரு தனி மனுஷன் இல்ல, அவரை நம்பி ஃபேமிலி இருக்கு. அவர் ஒய்ஃப் ஏற்கனவே பதட்டமா தான் இருந்தாங்க. இது லீகலா ஹேண்டில் பண்றது சரியா இருக்காதுன்னு தோணுது. வேற வழி இல்ல கார்த்தி. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. லீகலா ஆக்ஷன் எடுத்தாலே 1-2 நாள்ல கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. இதுல ஈவினிங் 5 மணிக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்றீங்க. அது எப்படி முடியும் கார்த்தி? போன் ஆன்ல இருந்தா கூட ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் அதுவும் ஆஃப்ல இருக்கே, ரொம்ப கஷ்டம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, யோசிக்காம கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. இல்ல, ஈவினிங்குள்ள ரிப்போர்ட்டர் ரவியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருங்க. ஆம், சொல்லுங்க கார்த்தி. அனி, ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் வீட்ல இருக்காங்களா? ஆம், எல்லாரும் ஹால்ல இருக்காங்க. நான் இங்க கிச்சன்ல இருக்கேன். சரி, நான் சொல்றத அப்படியே போய் எல்லாரும் முன்னாடி சொல்லிடுங்க. ம். சரி கார்த்தி, நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். ம், சரிங்க அண்ணி. இனிமேலும் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புறேன். அதனால எல்லாத்தையும் மறந்து நானே உங்களை மன்னிச்சிடுறேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லையே. தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டது நீங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்படியே நான் மன்னிப்பு கேட்டேன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. ஈவினிங்குள்ள நான் யாரை கூட்டிட்டு வந்து நிறுத்துவேன்னு சொன்னனோ அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். ரவி, உள்ள வாங்க.
இவர்தாம்மா அந்த ரிப்போர்ட்டர் ரவி. காலையில் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக தாம்மா கிளம்பியிருக்காரு. ஆனா வர வழியில 4-5 ரவுடிங்க அவரை கடத்திட்டான். அதனால தான் கரெக்ட் டைமுக்கு அவரால் வர முடியல. அவர் போனும் நாட் ரீச்சபிளாவே இருந்துச்சு. ரவி சொல்லுங்க, யார் உங்களுக்கு போட்டோ அனுப்பிச்சு தப்பான நியூஸை பப்ளிஷ் பண்ண சொன்னா? சொல்லுங்க, உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. இந்த ராஜேஸ்வரி மேடம் தான் தீபா மேடமும் மியூசிக் டைரக்டரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை அனுப்பி வச்சு தப்பா நியூஸ் போட சொன்னாங்க. இத பாருங்க கார்த்திக், யார் இந்த ஆளு? இவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. வேலை வெட்டி இல்லாத எவனையோ காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா நடிக்க வைக்கிறீங்களா? இதான் ஒரு பெரிய மனுஷி பண்ற காரியமா? ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனீங்க, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டீங்களே. என் பையன் மேலயும் தீபா மேலயும் அப்படி என்ன வெறுப்பு உங்களுக்கு? அவங்க அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு? இல்ல சம்பந்தி, தீபாவோட அப்பா அம்மா கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொன்னதுனால அந்த கோவத்துல ஏதோ விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டேன். இந்த விஷயம் இவ்வளவு பெருசா போகணும்னு நான் நினைக்கவே இல்ல. பேப்பர்ல போட மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா போட்டுட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி சமாளிக்க பாக்காதீங்க. நீங்க விளையாடினது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில. ஏன் அதை நீங்க யோசிக்கல? கேவலமா இருக்கு சம்மந்தி. நாளைக்கு உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தா ஏத்துப்பீங்களா? ஐஸ்வர்யா மாதிரி தானே தீபாவும். அந்த நினைப்பு உங்களுக்கு வராம இருந்திருக்காது. அப்படி வந்தும் துணிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க. சார், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க. இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க கூடாது. கார்த்திக், வேண்டாம்பா, வேண்டாம். நான் வயசுல பெரியவ, என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். வயசானவங்க ஏதோ புரியாம பண்றீங்கன்னு. உங்களை மன்னிச்சு விட்டுடலாம் தான் நினைச்சேன். ஆனா எப்போ நீங்க ஆளெல்லாம் வச்சு கடத்தி பெரிய வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். சார், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அழைச்சிட்டு போங்க. நான் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். மா வாமா. என்ன சம்பந்தியமா பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க? மன்னிச்சு விட்டுருப்பான்னு உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். சம்பந்தி, என்ன கை விட்டுறாதீங்க. நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. கார்த்தி சொல்றதான் சரி. நீங்களாச்சு போலீஸ் ஆச்சு, நான் கொடுக்க வர மாட்டேன். மாப்பிள்ள, உங்க தம்பி கிட்ட சொல்லி என்ன மன்னிக்க சொல்லுங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ஓகே சார். சம்பந்தியம்மா, அம்மா வாங்கம்மா. நீங்களாவது சொல்லுங்களேன். மாப்பிள்ள, வாங்கம்மா. சொல்லுங்களேன் மாப்பிள்ள. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? சாயந்தரம் ஆக போது கார்த்தி அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வந்தானா இல்லையா? கூட்டிட்டு வந்துட்டான். கையோட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டான். அடக்கடவுளே, அப்புறம் என்ன நடந்துச்சு? போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாப்பிள்ள கார்த்திக் கிட்ட ஐஸ்வர்யா வயித்துல வளர குழந்தைக்காக அத்தைய மன்னிச்சு விட்டுருங்கன்னு கேட்டதுனால கடைசி நிமிஷத்துல தப்பிச்சேன். நல்ல வேலைமா, நான் மட்டும் கர்ப்பமா இருக்கேன்னு நடிக்காம இருந்தா உன்னை ஜெயில தள்ளிருப்பாங்க. ஆமாண்டி, அதுதாண்டி நிஜம். அத்த, ஏய், மாப்பிள்ள வராரு, நீ கட் பண்ண, நான் அப்புறம் பேசுறேன். சரிமா.
அத்தை, சொல்லுங்க மாப்ள. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அத்தை? இதனால எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அவன் கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்கறது எனக்கு குழப்ப போச்சு அத்தை. உங்க பொண்ணு வேற மாசமா இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. மாப்ள, இந்த விஷயத்த நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லவே மாட்டேன். நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். இனிமே நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன் மாப்ள. என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்காதீங்க. இனி தப்பு நடக்காம இருந்தா சரி. ஹே கார்த்திக், எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டல. உன்னை நான் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன்டா. அதே எங்க கையை பின்னாடியே கட்டிட்டு இருக்கீங்க. கையில என்ன வச்சிருக்கீங்க? இல்ல சார், இந்த பத்திரிக்கையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கல்யாணம் பத்திரிக்கையா? சரி கொடுங்க. ஐயோ சார் சார், ஐயோ ரத்தம் வருது சார். அதனாலதான் அவ யார்கிட்டயும் சொல்லல. கழுத்துல தாலி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? கடைசியில வேற வழியே இல்லாம கோவில் உண்டியல் அந்த தாலியை கழட்டி போட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. எல்லாத்தையும் தாண்டி நான் இப்ப சொல்றேன் அத்தை, தீபா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நம்ம கார்த்திக் கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரிதான் கார்த்தி புருஷனா கிடைக்க தீபாவும் கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு அந்த குடுப்பன இருக்க போய்தான் நீங்க எடுத்து கொடுத்த தாலி கார்த்திக் கைப்பட்டு தீபா கழுத்துல ஏறி இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க ஆசீர்வாதத்தோட தான் தீபா உங்களுக்கு மருமகளா வந்திருக்கா. தீபா தான் கார்த்தியோட மனைவியா வரணுங்கிறது கடவுளோட விருப்பமாவும் இருந்திருக்கு. இனிமேலாவது நீங்க மனசை மாத்திக்கிட்டு தீபாவை மருமகளா ஏத்துக்கோங்க அத்தை. சார், யா. சார், நேத்து தீபா மேடமோட சாங் ரெக்கார்டிங் நல்லபடியா முடிஞ்சதாங்க சார்? நல்லபடியா முடிஞ்சு. நாங்க எல்லாருமே நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் சார். மேடம் நல்லா பாடினாங்களா சார்? நல்லா பாடினாங்க. மியூசிக் டைரக்டர் கூட அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்ப ஆடியோ ரிலீஸ் ஆனதும் மேடம் டாப் லெவல் சிங்கர் ஆயிடுவாங்களா சார்? கண்டிப்பா ஆயிடுவாங்க மேடம். தீபா மேடம்க்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க சார். கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தீபாவை பாட வைக்கிறதுக்காக மட்டும் இந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணல. தீபா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாகவும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் இல்லாம வெளியே வர்றதுக்கு தயங்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். இந்த உலகத்துக்கு அவங்களை அறிமுகப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். உங்க லட்சியம் ரொம்ப பெருசு சார். ஆமா சார், அது நிறைவேறணும்னா தீபா மேடம் மாதிரி சிங்கர்ஸை தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு என்ன சார் பண்ண போறோம்? முதல்ல நம்ம கம்பெனி பேர்ல சோஷியல் மீடியாலாம் ஆட் கொடுக்கணும். அந்த ஆட்ஸ் மூலமா வெளியே இருக்க டேலண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம ஆபீஸ்க்கு வர வச்சு ஆடிஷன் வைக்கணும்.
அதுல செலக்ட் ஆகிறவங்களெல்லாம் கரெக்டா ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லாரையும் பாட வைக்கணும். சார் ஐடியா இல்ல? சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா சார். சரி, நான் சொன்ன மாதிரியே எல்லா மீடியாலையும் ஆட்ஸ் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் ஹலோ, நீங்களா? உள்ள வாங்க. உங்களுக்காக தாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் கிளம்பாமலே இருக்கீங்களே. இவர் என் வீட்டுக்காரர் பேர் பாண்டி. வணக்கம் சார். ஆ, வாங்க சார், உள்ள வாங்க. உங்களை டியூட்டி முடிஞ்சிட்டு ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் வரல? என் வீட்டுக்கார் பாட்டெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டார் சார். அதனாலதான் வரல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சார், உங்க ஒய்ஃபுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு, அவங்க நல்லா பாடுறாங்க. நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? எங்க ஏரியாவை பாத்தீங்கல்ல, எங்க குடிசையை பாக்குறீங்கல்ல. குப்பை கூட்ட போனா மாசம் இவளுக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். கிடைக்கிற வேலையை செஞ்சா எனக்கு ஒரு 3000 ரூபாய் கிடைக்கும் சார். அதை வச்சு தினமும் கஞ்சியோ கூழோ குடிச்சு குழப்பம் நடத்திட்டு இருக்கோம் சார். இது விட்டுட்டு பாட்டு பாட போனா குடும்பம் நடத்த முடியுமா? பாடிக்கிட்டு இருந்தா வருமானம் வருமா சார்? அது மட்டும் இல்லாம பொம்பளைக்கு எதுக்கு சார் பாடுறது ஆடுறதெல்லாம்? எங்க குடும்பத்துக்கு செட் ஆகா சார். ஆளை விடுங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஊர் உலகத்துல எந்த லேடிஸும் பாட்டு பாடுறது இல்லையா? பாடுறாங்க சார், நாங்களும் டிவில பாக்குறோம். அதெல்லாம் பணங்காசு இருக்கிறவங்களோட பொழுதுபோக்கு சார். அன்னாடங்காட்சிங்களுக்கு எதுக்கு சார் இந்த பொழப்பு? அப்படிலாம் இல்லைங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கேட்கறவங்களுக்கு தாங்க அது பொழுதுபோக்கு, பாடுறவங்களுக்கு அது வரும். உங்க ஒய்ஃப் நாளைக்கு பெரிய பாடகின்னு பேர் எடுத்தா அது உங்களுக்கு பெருமை தானே? அதை நினைச்சு பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சினிமால வசனமா கேட்கதான் நல்லா இருக்கும். அது வாழ்க்கைக்கு செட் ஆகாது சார். இவ பாட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? பிள்ளைகளை யாரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறது? எங்களுக்கு யாரு சோறாக்கி போடுறது? கண்டிப்பா அது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. உங்க ஒய்ஃபோட டேலண்ட் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் அவங்கள பாட விட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க பெரிய சிங்கர் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பெருமையா தான் இருக்கும். இவங்கள மாதிரி திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இவங்க பெரிய முன் உதாரணமா இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களை தடுக்காதீங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் அதையே பேசுறீங்க? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. அப்பா அப்பா அம்மாவை பாட வேணாம் சொல்லாதப்பா. அம்மா பாடட்டும். வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது சார். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஹலோ சார், ராணி பாண்டியன்னு உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்களா சார்? செக்யூரிட்டி இப்பதான் கால் பண்ணாரு. அது அவங்க தான். அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார், அவங்கள உள்ள அனுப்புங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். வணக்கம் மேடம். வணக்கம்மா. உள்ள வாங்க. சரிங்கம்மா, வா. சார் வாங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன மன்னிச்சிருங்க சார். நான் கொஞ்சம் சுயநலமா பேசிட்டேன். எங்க சூழ்நிலை தான் சார் அதுக்கு காரணம். தினக்கூலி வேலை பார்க்கற எனக்கு பாட்டு பாடுறதோட மகத்துவம் தெரியாம போயிடுச்சு சார். பாட்டு பாடி பெருசா என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நினைச்சு நம்பிக்கை இல்லாம உங்களை போக சொல்லிட்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு என் புத்திக்கு உரைச்சது. இவளோட பாட்டு பாடுற திறமையை மதிச்சு நீங்களே தேடி வந்து கூப்பிடுறீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லைன்னு புரிஞ்சிச்சு சார். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மள மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நடுக்கடல குண்டூசியை போட்டுட்டு அதை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரின்னு சொன்னாங்க சார். அதான் சார் நான் இவளை உடனே கூட்டிட்டு வந்துட்டேன்.
பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு புருஷனோட கடமைன்னு நினைச்சு நான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம். சார் இவங்கள பாட சொல்லி கேட்கலாமா சார்? தைரியமா பாடுமா. ம். நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் மாப்பிள்ள. ஆனா என்னதான் நீங்க எங்களை மகனா இருந்து பாத்துக்கிட்டாலும் காலத்துக்கு உங்ககிட்ட உதவிக்காக கையேந்தி நிக்கிறது தப்பு இல்லையா? ஏற்கனவே எங்களுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு பண்ண உதவிக்காக உங்க வீட்டுல நீங்க அவமானப்பட்டு நின்று இருக்கீங்க. அதுக்குதான் மறுபடியும் உங்ககிட்ட காசு பணம் கேட்க மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதையும் மீறி நாங்க கேட்டு நீங்க கொடுத்தா அது உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை உண்டாக்கிரும் மாப்பிள. அப்படி ஒரு சங்கடத்தை நாங்க இனியும் உங்களுக்கு கொடுக்க கூடாது. அதனாலதான் இவரு வீட்டை வித்தலான்னு சொன்னப்ப நான் மறு பேச்சு பேசாம ஒத்துக்கிட்டேன். நீங்க 1000 காரணம் சொல்லுங்க, ஆனா என்கிட்ட சொல்லாம நீங்க வீட்டை வித்தது தப்புதான். அப்படி நான் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுனா எனக்கு என்னங்க பிரச்சனை வந்துட போகுது? வீட்டுல இருக்கிறவங்க தீபா கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அப்படி அவங்க பிரச்சனை பண்ணா நான் பார்த்து சும்மா இருப்பேனா? சரி விடுங்க. இனிமே காசு சம்பந்தப்பட்டு எதனா முடிவு எடுக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டு எடுங்க. இப்ப ஆக வேண்டியதை பார்ப்போம். உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சார் இப்போ எங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவசரத்துக்கு இப்ப எந்த வீடும் கிடைக்காது. நம்ம வீட்டுக்கு போறதுதான் சரியா இருக்கும். சரி, வேணா ஒண்ணு பண்ணலாம். நீங்க வீட்டுல தங்க வேண்டாம், கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கங்க. அங்க ஐஸ்வர்யானியோ இல்ல அந்த அம்மா யாரும் வரமாட்டாங்க. தீபா கூடவே இருந்து பாத்துப்பாங்க. ஆமாமா, தைரியமா வந்து அவுட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. எந்த பிரச்சனையும் வராம இவரு பாத்துப்பாரு. நம்பி வாங்கம்மா. சரி, நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் போய் வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அம்மா யோசிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாமா. அண்ணி எல்லாத்தையும் போய் பேக் பண்ணுங்க. டே இனியா, நீயும் போய் பேக் பண்ணு, நான் இதை வந்துடுறேன். இப்போ நீங்க இந்த பேக்ஸ் எல்லாம் மட்டும் என் கூட எடுத்துட்டு வந்துருங்க. மத்த திங்ஸ் எல்லாம் ஆளுங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. வாங்க போலாம்.
போலாங்க. ம். தீபா அப்பாவோட ஆபரேஷனுக்கு 15 லட்சம் கட்டியிருக்காரு. நாங்க ஒரு 10,000 20,000 செலவு பண்ணிட்டா போதும். கேள்வி மேல கேள்வி கேட்டு எங்களை கொன்னு எடுப்பீங்க. அதுக்கு நாங்க கை கட்டி பதில் சொல்லணும். தீபா இப்ப கார்த்திகை வளைச்சு போட்டு தன்னோட குடும்பத்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்காளே, அந்த குடும்பத்துக்கு மாசம் மாசம் லட்சக்கணக்குல செலவு பண்ணுவா. அதெல்லாம் யாரோட காசு? பாத்துட்டே இருங்க. கார்த்திக்கு தூபம் போட்டு அவுட் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள தீபா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவா பாருங்க. அவங்க உள்ள வந்து அதிகாரத்தை கையில எடுத்துக்கிட்டு தொட்டதுக்கெல்லாம் எங்களை கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு பதில் சொல்ற மாதிரியே அவங்களுக்கும் நாங்க கை கட்டி நின்னு பதில் சொல்லணும். அப்படிதானே? சம்பந்தமே இல்லாம ரொம்ப தப்பா பேசுற. இப்ப நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். உன் புருஷன்கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். இது கூட்டு குடும்பம். இங்க நான் யார கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிதான் ஆகணும். அப்பதான் குடும்பம் சிக்கல் இல்லாம நடக்கும். கேளுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? ஆனா உங்க சின்ன பையனையும் சின்ன மருமகளையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஏன்னு கேக்குற. யார்கிட்ட என்ன எப்ப கேட்கணும்னு எனக்கு தெரியும். கேட்டா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அவங்கள ஏன் கேட்கல, இவங்கள ஏன் கேட்கலன்னு கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. அந்த உரிமை தீபாக்கு இருக்கு. அப்படிதானே? புரிஞ்சிருச்சு அத்தை, நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த கூட்டு குடும்பத்தை நீங்க தலைமை தாங்கி நடத்துற லட்சணம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு உங்க கடைசி மகனும் மருமகளும் மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் அவங்கள எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அத பத்தி கேட்டா கூட்டு குடும்பங்கிற வார்த்தைய சொல்லி எனக்கு கேள்வி கேட்கிற உரிமையே இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நானும் கேட்கல அத்தை, நீங்களும் கேட்க வேண்டாம். சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க தனி கொடுத்துன போய்க்கிறோம். பாக பிரிவு நீங்க எப்ப வச்சுக்கலான்னு சொல்லுங்க. என்னடி சொன்ன? அசோக், சமந்தி, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்ற நீ? என் வீட்டு மருமகளா இருந்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேக்குறியா? என் உயிரே போனாலும் இந்த சொத்தை பிரிக்க மாட்டேன்டி. இந்த சொத்தை பிரிக்கிறதும் குடும்பத்தை பிரிக்கிறதும் ஒண்ணுதான். புருஷனை ஓரம் கட்டி வச்சா எந்த பொண்ணுதான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பா சொல்லுங்க? அருண் உங்க பொண்ணுக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என் புள்ள. நான் 10 மாசம் சுமந்து பெத்த ஏன் புள்ள. அவன் நல்லா இருக்கணும்ங்கிறதுல என்னை விட அக்கறையா இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அதே சமயம் யாருக்கு எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது உங்க பொண்ணுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. பிரச்சனையே அதுதான். ஆமா ராஜேஸ்வரி, அத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்க பொண்ணும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பதான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும். இத நான் சம்பந்தியா சொல்லல, ஒரு அண்ணனா சொல்றேன். போய் ஐஸ்வர்யாவுக்கு எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைங்க. எது எப்படி இருந்தாலும் என் பொண்ணு மேல கை வச்சதை என்னால ஏத்துக்க முடியாது. இருந்தாலும் ஒரு அண்ணனா நீங்க எனக்கு இதை சொல்றதுனால உங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு நான் போறேன். சரிம்மா, நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். நீ வேற ரெஸ்ட் எடுக்கிற நிலைமையில என் மனசு இருக்கு. ஏமா, இன்னும் என்ன பிரச்சனை உனக்கு? வேற வீடு பார்த்து போற வரைக்கும் இங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நினைச்சு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுரி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோவா? அப்படி என்ன நடக்கும்னு நினைக்கிற? மாப்பிளையும் சம்மந்தி அம்மாவும் ரொம்ப பெருந்தன்மையா எங்களை இங்க இருக்க சொல்லிட்டா மட்டும் போதுமா? அந்த ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் சும்மா இருப்பாங்க நான் நினைக்கிறேன்.
நாங்க இங்க வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நாங்க வந்த உடனே தெரிஞ்சிருச்சு. தப்பு தப்பா பேசி எங்களை உசுப்பேத்திட்டே இருப்பாங்க. அதை நாங்க பொறுத்துக்கிட்டாலும் எங்களை வச்சு தினமும் ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணி உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட பேரு வாங்கி தரதுல குறியா இருப்பாங்க. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அத பத்திலாம் நீயே யோசிக்கிற. அவங்கள சமாளிக்க கார்த்திக் சார் இருக்காரு, நானும் இருக்கேன். நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஆமாத்த, நீங்க சொன்னதை நானும் யோசிச்சேன். ஆனா அத நினைச்சு நீங்க பயப்படுறீங்க. நான் தைரியமா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். தைரியமா இருங்க அத்தை, பாத்துக்கலாம். நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அத்தை, வந்தாச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் மோதி பாத்துடலான்னு சொல்றேன். ஏய், என்ன சொல்ற? வேற வம்பே வேண்டாம். அதுக்கு நம்ம இப்பவே இங்க இருந்து கிளம்புறதா நல்லதுன்னு தோணுது. நீ ஏமா இவ்ளோ பதட்டப்படுற? இப்ப அண்ணி என்ன தப்பா சொல்லிட்டாங்க? வம்பு சண்டைக்கா போக சொன்னாங்க? வம்பு வந்தா விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் சரி. நீங்க போய் அமைதியா ரெஸ்ட் எடுங்க. நான் போய் சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்பிள்ள. இப்பதான் உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. நீங்க போன் பண்ணி சொல்ல நினைச்சதெல்லாம் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டுதான் வரும். என்ன மாப்பிள்ள, கேட்டுட்டு அமைதியாவா வந்தீங்க? ஆமா, பின்ன கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு பெருசா அது நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னது, பெருசா எதுவும் நடக்கலையா? சுத்தி அத்தனை பேர் இருக்கும்போது வாயு வயிறுமா இருக்கிற என் பொண்ணு இறக்கமே இல்லாம கை நீட்டி அடிச்சாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மாப்பிள்ள உங்களால அமைதியா இருக்க முடியுது? ஐஸ்வர்யா வேற யாரும் இல்ல, நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. ஆமா அத்தை, அம்மா அப்படிதான் சொன்னாங்க. மாப்பிள்ள, நான் கெஸ்ட் ஹவுஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் மீனாட்சி அண்ணி சொன்னாங்க. ஐஸ்வர்யா அண்ணியும் அவங்க அம்மாவும் என் மேல காட்ட முடியாத கோபத்தை தீபா மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயும் காட்டுறாங்க. அது எனக்கு புரியாம இல்ல கார்த்தி. ஐஸ்வர்யா அப்படி பேசினதுக்கு காரணம் கூட அவங்க அம்மா தான். அவ அம்மா வந்ததுல இருந்து ஐஸ்வர்யா மாறிட்டா. அவ அம்மா மாத்திட்டாங்க. அவங்க அம்மா சொல்றது இருக்கட்டும், ஐஸ்வர்யா அன்னைக்கு நம்ம ஃபேமிலி பத்தி தெரியும்ல, அவங்க கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. அப்படி யோசிச்சிருந்தா அவங்க அம்மா கிட்ட பணம் வாங்கி நகையை வித்து நமக்கு தெரியாம அருண் பேர்ல ரெசார்ட் வாங்கிருப்பாளா? ஐஸ்வர்யா அம்மா ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்தத இப்ப தீபாவோட ஃபேமிலிய சாக்கா வச்சு வெளியில சொல்லிட்டாங்க. அவங்க பேசுறதுக்கு நான் அனுமதிச்சிருக்க கூடாது. அவங்களுக்கு இடம் கொடுக்க போய் தான் ஐஸ்வர்யா சொத்தை பிரிக்கிற அளவுக்கு போயிட்டா. அதான் கோவம் வந்து அவளை அடிச்சிட்டேன். வாயும் வயிறுமா இருக்கிற ஐஸ்வர்யாவை நான் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்ன பண்றது? சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசினதும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தீபா ஃபேமிலியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது ஐஸ்வர்யா அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால்தான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இப்படி எதனா நடந்துட போகுதுன்னு பயந்துதான் அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்கம்மா. நான் தான் அவங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானம்மா. நீ சரியான முடிவு தான்ப்பா எடுத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும் பாசமும் இந்த குடும்பத்துல இருக்கிற வேற யாருக்கும் இல்லப்பா. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற. ஆனா ஐஸ்வர்யாவும் அவன் அம்மாவும் அப்படி நினைக்கலையே. கார்த்தி, ஒன்னு சொல்றேன்பா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது. இந்த சொத்தும் பிரிக்க கூடாது. என் உயிரே போனாலும் சரி, இந்த குடும்பமும் இந்த சொத்தும் பிரியக்கூடாது. எப்ப நம்ம கல்யாண பேச்சு எடுத்தாலும் அப்போ ஏதோ ஒரு விதத்துல அந்த மீனாட்சி வந்து நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துறாங்க. இப்ப எதுக்காக ஃபீல் பண்ற? நாளைக்கு எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாண நாள் சொன்னேன், அவ்வளவுதானே? நீயும்
ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு தானே இருக்க. நம்ம கல்யாண விஷயம் பேசும்போதெல்லாம் இப்படி தானே நடக்குது. ஏற்கனவே கோவில்ல கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு நான் கோவில காத்து இருந்துட்டு வேதனையோட வீட்டுக்கு திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் நீ சமாதானப்படுத்தி பாக்க கொடுத்தேன்னு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப கல்யாண நாள் நான் போகணும்னு சொல்றேன். இங்க பாரு, எதுக்காக அழுவுற? மீனாட்சிக்கும் எனக்கும் கல்யாண நாள்னு தான் சொன்னேன். நான் போகணும்னு சொன்னனா? வாமா, வாங்க நீ. அம்மா, சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. தம்பி எங்க? இனியா, வந்துட்டேன்க்கா. வா, நீ பசி தாங்க மாட்ட. முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் கை கழுவிட்டு உட்காருங்க. இல்ல தீபா, எங்க யாருக்கும் சாப்பாடு வேண்டாம். ஏமா, என்னாச்சு? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் எல்லாத்தையுமே நான் என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆமாமா, உங்களுக்காக தீபா பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. சாப்பிட்டு பாருங்க, அசந்து போயிடுவீங்க. நாங்க ஏற்கனவே அசந்து போய் தான் இருக்கோம். ஐஸ்வர்யாவும் அவ அம்மாவும் உங்க 2 பேர்கிட்டயும் அடிச்ச கூத்த பாத்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எங்களால இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிடவும் முடியாது, இங்க தங்கவும் முடியாது. நாங்க வாடகை வீட்டை பாத்துட்டு போலான்னு இருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க பேசினதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்காதீங்க. கங்கையில ஓடுற தண்ணி வேற, சாக்கடையில ஓடுற தண்ணி வேற. அது சாக்கடை தண்ணி. வேண்டாம் மீனாட்சி, நீ சொன்ன மாதிரி சாக்கடையில கல்லெறிஞ்சு விளையாடக்கூடாது. விலைக்கு போறதுதான் நல்லது. நாங்க இங்க இருந்தா என் பொண்ணு வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். அவங்க கிட்ட சொன்னதுதான் நான் உங்க 2 பேர்கிட்டயுமே சொல்றேன். என் புருஷனும் என் மாமியாரும் ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க அந்த வார்த்தையை மதிக்கணும். வேற யாரு என்ன சொன்னாலும் அத இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு அமைதியா இருங்க. எந்த பிரச்சனையும் வராது. தீபா, அவங்களுக்கு நாங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். அம்மா பேசாதம்மா. நீங்க 4 பேர் இங்க வந்து தங்கி இருக்கிறது கார்த்திக் சாருக்கும் என் அத்தைக்கும் பிடிச்சிருக்கா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிக்காம நாங்க எப்படி இங்க தங்கி இருக்க முடியும்? போதும், இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. அண்ணி, நீங்க சொல்லுங்க. நீங்க 4 பேர் இங்க தங்கி இருக்கிறது கார்த்திக் சாருக்கும் என் அத்தைக்கும் பிடிச்சிருக்குல்ல? அதான் அத்தை தான் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது போதும். வேற யாருக்கும், ஏன் மீனாட்சி அக்காவுக்கு கூட உங்களெல்லாம் பிடிக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம இங்கே தங்கிக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரியா சொன்ன தீபா. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? கையை கழுவிட்டு வந்து உட்காருங்க. நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காருக்கா. சரி, அவர் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க 3 பேர் உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்கய்யா. அதடி தீபா, குடு குடு. சார், இது நீங்க எழுதினதா சார்? என்ன மன்னிச்சிட்டீங்களா சார்? சிரிக்காதீங்க சார், உண்மையை சொல்லுங்க சார். உண்மையாவே நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வராதான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா சார்? சரி, அதை விடுங்க. இத்தனை நாளா நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்களான்னு நான் ஏங்கிட்டே இருந்தேன் சார். சார், இது எனக்காகவா இல்ல என்னோட அப்பாவோட நிலைமையை நினைச்சு என்ன மன்னிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு இது காரணம் தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா சார். கொஞ்சம் இருங்க.
இதுதான் காரணம். ஹலோ கே, இங்க வாங்க கே. அப்போ நான் கேன்னு கூப்பிடவா? ஏங்க? அப்போ நான் எப்படிதான் சார் கூப்பிடணும்? உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அவரை வாங்க போங்க ஏங்க என்னங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. மீனாட்சி அண்ணே உங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுறாங்க? அவங்களும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. சரிங்க சார், இனிமே உங்களை நான் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். இன்னமும் சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா சார். மறுபடியுமா? லவ் பண்றவங்க அவங்க லவரை சார்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களா? லவ் பண்றீங்க தானே? ஐஸ்வர்யா அப்படி பேசிருக்க கூடாது. நானும் வாயு வயிறுமா இருக்கிறவளை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஐஸ்வர்யாக்கு பின்னால அவங்க அம்மா இருந்துகிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரியுது. அதுக்காக எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்துட முடியாது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அத்தை, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? தீபாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க தீபாவை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா மீனாட்சி, தீபா மனச நான் ரொம்பவே காயப்படுத்திருக்கேன். அதுக்காக தீபா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயோ அத்தை, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. தீபாக்கும் கார்த்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலே போதும். என்ன சொல்ற மீனாட்சி? இப்போ தீபாவும் கார்த்தியும் நல்லபடியா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. என்ன மீனாட்சி, நீ இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? கார்த்திக்கும் தீபாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரிஞ்சிருக்காங்களா? அவங்க இன்னைக்கத்தை சேர்ந்து இருந்தாங்க. என்ன சொல்ற மீனாட்சி? வெளி உலகத்துக்கு தான் தீபாவும் கார்த்தியும் புருஷன் பொண்டாட்டி. ஆனா ரூம்குள்ள அவங்க அப்படி இல்லாத. அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. தீபாவை நீங்க மனப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிய வாழ்க்கைய ஆரம்பிக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க அத்தை. கார்த்திக்கும் தீபாவும் இன்னும் கணவன் மனைவியா அவங்க சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்ல அத்தை. அக்கா,
இப்ப என்ன பண்றது? கார்த்திக் சாருக்கு மறுபடியும் போன் ட்ரை பண்ணலாம். என்ன இது? கார்த்திக் சார் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப என்னதான் பண்றது? ஐயோ, இந்த நேரம் பார்த்து போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. ஆனந்த் டியா, அவங்களை கூட்டு வா. இந்த கூட்டு வரேன் சார். ஓ, சார் இவங்க தான். ப்ரூஃப் கொடுமா. சாட்சிங்க இருக்காங்களா? இருக்கோம் சார். இருக்கும் சார். மாலை மாத்திக்கிங்க. தாலி கட்டுங்க. நிறுத்துங்க. சார், இந்த கல்யாணம் நடக்க கூடாது சார். யாரு மணி? எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? சார், என்னோட பேரு தீபா. நான் அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட முதலாளி அபிராமி அம்மாவோட 3வது மருமக சார். சார், இவரு அபிராமி அம்மாவோட மூத்த மக. இவருக்கு ஏற்கனவே மீனாட்சிங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் வைஃப் உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு டைவர்ஸ் கூட கொடுக்காம எப்படி 2வது கல்யாணம் பண்ண முடியும்? அது சட்டப்படி தப்பு இல்லையா? தீபா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல வெளியே போ. இவரு டைவர்ஸ் ஆனதாமா சொல்லிருக்காரு. இல்ல சார், இவருக்கு டைவர்ஸே ஆகல. இன்னும் சொல்ல போனா இவர் கல்யாணம் பண்ணிக்க போறது இவரோட முதல் மனைவிக்கு தெரியவே தெரியாது. இது திருட்டு கல்யாணம் சார். தீபா, வெளியே போன்றல. ஹலோ மிஸ்டர், திஸ் இஸ் மை ஆபீஸ். இங்க நீங்க அதிகாரம் பண்ணக்கூடாது. உண்மையை மறைச்சு பொய் தகவல் கொடுத்து 2வது கல்யாணம் பண்ண நினைச்சது ரொம்ப தப்பு. சார், நாங்க 2 பேரும் காலேஜ் டேஸ்ல இருந்து லவர்ஸ். அதுக்காக ஃபர்ஸ்ட் வைஃப் சம்மதம் இல்லாம டைவர்ஸ் பண்ணாம இன்னொரு கல்யாணம் பண்றது சட்டப்படி தப்பு.
உங்க தனிப்பட்ட விருப்பத்துக்கெல்லாம் சட்டம் வளைஞ்சு கொடுக்காது. எதுவா இருந்தாலும் முறைப்படிதான் பண்ணணும். உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்தை. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்களோட சேர்ந்து நாங்களும் தான் ஸ்டேஷனுக்கு வரணும். யோ, டீட்டெயில் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ண மாட்டியா? சரியா பார்த்து விசாரிக்க மாட்டியா? சார், என்கிட்ட டைவர்ஸ் ஆக்ஷன் சொன்னாங்க சார். பேப்பர் கொடுத்தாங்க சார். அதனால தான் சார் புக் பண்ணேன். பேப்பர் கொடுத்தா ஒரிஜினலா டூப்ளிகேட்னு பார்க்க மாட்டியா? ரெண்டு பேரும் படிச்சவங்களா இருக்கீங்க, இப்படி ஃப்ராட் வேலை பார்க்கலாமா? நியாயமா பார்த்தா உங்களை போலீஸ்ல தான் புடிச்சு கொடுக்கணும். போனா போகுதுன்னு சும்மா வர்றேன். போங்க. அம்மா, சரியான நேரத்துக்கு வந்து உண்மையை சொல்லி தப்பு நடக்காம காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் தான் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, நான் கிளம்புறேன் சார். யோ, அடுத்து யாரு கூப்பிடியா? ஓகே சார். சதமானம் பவதி சதா யத்புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி தான்யம் தனம் வசம் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ தீர்க்கஸ்மங்கலி பவ. सर्वाभिषसिद्धिरस्तु सकल ऐश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु. அவங்கள பத்தி நீ என்ன சொன்ன? உன் லவ் மேட்டர் அவங்க வீட்ல தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள டார்ச்சர் பண்றாங்க, அத காரணமா வச்சு அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன். அது எல்லாமே போய். அவங்க ஹஸ்பண்ட நான் மீட் பண்ணேன். அவர் ஐடில ஒர்க் பண்றாரு. இப்போ வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம் கூட அவருக்கு தெரியாது. அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர்கிட்ட கார் வேணும், நகை வேணும், பங்களா வேணும்னு தினம் தினம் சண்டை போட்டு ஒரு லக்ஸுரி லைஃப்க்கு ஆசைப்பட்டு அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட பத்தி உங்ககிட்ட தப்பா பேசி சிம்பத்தி கிரியேட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு ஆசை, அதுக்கு திட்டம் போட்டுதான் உன்னை இப்படி பண்ண வச்சுட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்க பரிதாபப்பட வேண்டியவங்க எல்லாம் இல்ல. உன்னை ஏமாத்தி அவங்க தாலி கட்ட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் நீங்க சொல்ற மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கல. நாங்க ரெண்டு பேரும் காலேஜ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஆனந்த், உன் முன்னாடியே உன் தம்பி இப்படி என்ன தப்பா பேசிட்டு இருக்காரு, நீயும் பாத்துட்டு சும்மா இருக்க? கார்த்திக், தேவையில்லாம ரியாவை பத்தி தப்பா பேசாத. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏய், நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்க. நான் அவங்க ஹஸ்பண்ட மீட் பண்ணி பேசிட்டேன்னு சொல்றேன். அவங்க ஹஸ்பண்ட பத்தி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கடா. தீபா கூட தான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க. நீ தீபா கூட நிக்கல. அது பொய் நிரூபிச்சல்ல. தீபா உன்னை விட்டு போகலையே. அதே மாதிரி தான் ரியா எப்பவும் எனக்கு உண்மையாதான் இருப்பா. என்னை ஏமாத்த மாட்டா. நீயும் போக போக புரிஞ்சுப்ப. டேய், அது வேற இது வேற. நான் தீபா கழுத்துல தாலி கட்டும் போது என்ன நம்பி வேற யாரும் இல்ல. ஆனா உன்னை நம்பி இப்ப அண்ணி இருக்காங்களே. கார்த்தி ப்ளீஸ் போதும். கார்த்தி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன்.
இது என்னோட பர்சனல். இதுல நீ தலையிட வேண்டாம். யாரா இருந்தாலும் சரி, அம்மா, மீனாட்சி எல்லார்கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ரியா, வா போலாம். ஆனந்த் சார், ஆனந்த் சார், சார். தீபா, எடுத்துக்கோ. தேங்க்யூக்கா. இந்தாங்க அருண். தேங்க்யூ அண்ணி. ஏண்டா ஆனந்த், கல்யாண நாள் அன்னைக்கு வந்திருக்க. உன் வைஃப் மீனாட்சிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா? வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்க. கார்ல ஏதாவது gift வச்சிருக்கியா? மாமா, இவர் கல்யாண நாளுக்கு வந்ததே எனக்கு பெரிய gift தான். ஏங்க வாங்க, அத்தை மாமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வேண்டாம் மீனாட்சி. என்னங்க சொல்றீங்க? கல்யாண நாள் அதுமா அத்தை மாமாவோட ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாமா? மீனாட்சி, நான் உன்கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். அண்ணா, இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட அங்கேயே சொல்லிட்டேன், என் விஷயத்துல தலையிடாதன்னு. டேய், கொஞ்சம் பொறுமையா இரு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல கார்த்திக், இது இப்பவே சொல்றதா நல்லது. நான் சொன்னா கேள்றா. வேணாம் சொல்றாங்க. இப்ப சொல்லனா என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும். அதை இப்பவே சொல்லிட்டா என்ன? கார்த்தி, உன் அண்ணன் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. நீங்க ஏன் அதை சொல்ல விடாம தடுக்கிறீங்க? சொல்லி விடுங்க. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? ஆனந்த் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், நீ சொல்லாதன்னு தடுக்கிற. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. மா, அது ஒண்ணும் இல்லம்மா, அதை விடுங்களேன். ஏண்டா, அருண் ரெசார்ட் வாங்கின மாதிரி ஆனந்த் வீடு ஏதாவது வாங்கியிருக்கானா? அத சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? பா, அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா. கார்த்திக், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லதான் போறேன். உனக்கும் தீபாவுக்கும் தெரியும், இதுக்கு மேல நான் இதுக்கு மறைக்கணும். அதனால நான் சொல்லிடுறேன். அண்ணா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. இல்ல, இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இப்ப சொன்னாதான் சரியா இருக்கும். ஐஷு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா விஷயம் ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா என்னன்னு தெரியலையே. இருமா பாக்கலாம். அண்ணா, நான் சொல்றது கேளுவா. மேல போலாம். இந்த வீட்டுக்கு நான் மூத்த பையனா இல்ல நீ மூத்த பையனா? நீ தான்ப்பா மூத்தவன். ஆனா இப்ப அவசரப்படாதன்னு சொல்றேன். முடியாது கார்த்திக், என் விஷயத்துல நீ தலையிடாத. மா, நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பெரிய மாப்பிள்ள, ரொம்ப நேரமா சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சின்ன மாப்பிள்ளையும் உங்களை சொல்ல விட மாட்டேங்கிறாரு. யார் தடுத்தாலும் நான் இன்னைக்கு சொல்லியே தீர்வேன். இங்கே இருங்க, இதோ வரேன். என்ன இவ சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியில போறான்? என்ன விஷயம் கார்த்தி? ஆனந்த் எதுக்காக வெளியில போறான்? தீபா,
உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம் நீ சொல்லு. என்ன உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு? என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்னாச்சு? இறங்கி வா, உள்ள போலாம். உன் அம்மா அப்பா மீனாட்சி கிட்டலாம் விஷயத்த சொல்லிட்டியா? இல்ல, இனிமேதான் சொல்லணும். நீ உள்ள வா. உன் தம்பி ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லல. எதையும் சொல்ல வேண்டாம்னு தடுத்தாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். உன்னை கூட்டிட்டு போய் தான் உண்மையை சொல்ல போறேன். நீ முதல்ல இறங்கி வா, உள்ள போலாம். இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. வா, பாத்துக்கலாம். வாரியா, பாத்துக்கலாம். வா. ரெஜிஸ்டர் மேரேஜை தடுத்து நிறுத்த நான் இவர் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனேன். நிறுத்துங்க. எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? இவருக்கு ஏற்கனவே மீனாட்சிங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. முதல் வைஃப் உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு டைவர்ஸ் கூட கொடுக்காம எப்படி 2வது கல்யாணம் பண்ண முடியும்? உங்க பிரச்சனையை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்தை. இங்க இல்லைன்னா என்னால வேற இடத்துல கல்யாணம் பண்ண முடியாதா என்ன? ரியா, நீ வா, போயிட்டு கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நானும் இவரும் கோவிலுக்கு போனோம். அன்னைக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்ப என்ன, மீனாட்சி தானே பிரச்சனை. நான் மீனாட்சி கிட்ட பேசிக்கிறேன். கல்யாணம் நாளதுமா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். மீனாட்சி, நீ அழாதம்மா. நான் இருக்கேன் உனக்கு. தைரியமா இரு. இவன் எவ்வளவு ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவளை நான் மருமகளை ஏத்துப்பேனா? நீதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. தைரியமா இரு. ஆனந்த், முதல்ல இந்த பொண்ணை இங்க இருந்து போ சொல்லு. இவ என்ன நம்பி வந்திருக்காமா, நான் எப்படி போக சொல்ல முடியும்? அப்போ அந்த பொண்ணு இங்கதான் இருப்பாளா? கோவில்ல வச்சு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. நான் இருக்கிற இடத்துல தானே அவளும் இருப்பா. ஆனந்த், என்னோட பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்னோட பொறுமையை சோதிக்காத. அவளை முதல்ல வெளியில போ சொல்றா. முடியாதுமா. இனிமே நான் இவளோட தான் வாழ போறேன். அப்ப உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளியில போடா. உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இனிமே 2 பசங்க தான் நான் நினைச்சுக்கிறேன். எதிர்த்து நிக்காத. போடா இங்கிருந்து. நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்?
நானும் இந்த வீட்டு பையன் தானே. நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னோட கல்யாண வாழ்க்கைய பத்தி கேள்வி கேட்கிற உரிமை மீனாட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் மீனாட்சி கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். மீனாட்சியை நான் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தேன். அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரமா நான் சொல்றேன்ல, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போடா. மா கார்த்திக், நீ அமைதியா இருப்பா. இதுக்கு மேல இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில போடா. நான் வெளியே போகணும், அவ்வளவுதானே? சரி, நான் போறேன். எனக்கு சேர வேண்டிய சொத்தை மட்டும் பிரிச்சு கொடுங்க, நான் போறேன். அண்ணா, லட்சியா, லட்சியா, மா, அத்தை, மா, 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 என்னாச்சுமா? மீனாட்சி, அக்கா, மீனாட்சி. ஐயோ ஐயோ ஐயோ, விடு தீபா, விடு. இனிமே எப்படி என்னால இந்த வீட்ல இருக்க முடியும்? என்ன தடுக்காத தீபா, நான் போயிடுறேன். அக்கா, அக்கா வேணாம்க்கா. இங்க பாருங்க, இப்படி கழுத்துல தாலி இல்லாம நீங்க உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா முன்னாடி நின்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருக்கா. ஆனந்த மாமாவுக்கு ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சுன்னு உங்களை கத்திக்கிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாங்கக்கா. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்கக்கா. நான் தான் அவரை வேண்டான்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி போட்டு வந்துட்டல்ல. இனி அவர் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லனாலும் ஒண்ணுதான். இல்லக்கா, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஆனந்த மாமா உயிரோட இருக்கிற விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு எப்படியும் தெரிஞ்சிரும்க்கா. ஒரு போன் பண்ண தெரியாம போயிடுமா? அதுக்கப்புறம் அவங்க என்னக்கா நினைப்பாங்க? அத்தை எதானே தப்பா நினைப்பாங்க. அதுக்காக எங்க வீட்டுக்கு போகாம அங்க வந்து என்கிட்ட இருந்து அவரை தட்டி பறிச்சு அந்த ரியா கூட சேர்ந்து கை கோத்து குடும்பம் நடத்த சொல்றியா? என்னக்கா, எப்படிக்கா நான் அப்படி சொல்லுவேன்? அவருக்காக நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட தெரியுமா? ஒரு நாள் கூட எனக்கு நான் எந்த வாழ்க்கையும் வாழல. கோவில் கோலோடு எங்க போனாலும் அவர் நல்லா இருக்கிறத வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பரிசு எவ்வளவு பெரிய துரோகம். என்னால முடியாது தீபா. இதுக்கப்புறம் சகிச்சுக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கும் கார்த்திக்கும் ரியா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கல்ல. எப்படி தீபா உங்க 2 பேருக்கும் மனசு வந்துச்சு? காலையில நாம 2 பேரும் கோவிலுக்கு போறப்பதான் நான் அவங்கள பார்த்தேன். உங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு என் புருஷனை வர வச்சு நாங்க கூட்டிட்டு போய் நாங்க 2 பேரும் தப்பு நடக்காம தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா ஆனந்த் மாமா கேட்கவே இல்ல. கார்த்திக் சொல்லியும் கேட்கலன்னா அப்ப அவர் யார் வார்த்தை தான் கேட்டு மதிச்சு நடந்திருக்காரு. பெத்தவங்க தம்பி தம்பி பொண்டாட்டின்னு இப்படி யாரையும் மதிக்காதவர் கூட நான் எப்படி வாழ முடியும்? முடியும்க்கா. அந்த ரியா பணத்தாசை பிடிச்ச ஒரு தப்பான பொண்ணுன்னு ஆனந்த் மாமாவுக்கு நிரூபிச்சு அவங்களோட உறவை அறுத்த விட்டுட்டு உங்களையும் ஆனந்த் மாமாவையும் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கலான்னு அவர் சொன்னாருக்கா. இல்ல தீபா, இல்ல. மன்னிக்க முடியாத துரோகத்தை பண்ணவரோட சேர்ந்து இனி என்னால குடும்பம் நடத்த முடியாது தீபா. என்ன விட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு. இதுதாம்மா நடந்தது. மீனாட்சி, மீனாட்சி, அழாதம்மா, அழாத, அழாதம்மா. மீனாட்சி, அழாத, அழாதம்மா.
இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும். மீனாட்சி அக்காவுக்கு பழைய வாழ்க்கை கிடைச்சிரும். அது நடக்கவே நடக்காதே. அவர் கட்டின தாலிய அறுத்து வீசினதுதான். மீனாட்சி, இப்படி எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனைமா. அதான் மாப்பிள்ள சொல்லிருக்காருல, கண்டிப்பா அவரு சரி பண்ணுவாரு. இப்ப எதுவும் பேசாதீங்க அத்தை. இத தாங்கிக்கிற சக்திய முதல்ல கடவுள் மீனாட்சிக்கு கொடுக்கட்டும். அத ஆறாமற அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க மீனாட்சி, வாங்க. அம்மா தாயே, மீனாட்சி அக்கா ரொம்ப பொறுமையானவங்க. ஆனந்த் மாமா தான் அவங்களோட உலகம். அவர் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்தால மனசு வெறுத்து போய் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வீசிட்டாங்க. ஒரு பொண்ணு புருஷனுக்காக வாழ்க்கையில எதை வேணாலும் தியாகம் பண்ணுவா, விட்டு கொடுப்பா. ஆனா எதுக்காகவும் புருஷனை தியாகம் பண்ணவும் மாட்டா, விட்டு கொடுக்கவும் மாட்டா. ஆனந்த் மாமா மனசு மாறணும். இந்த தாலிய மறுபடியும் அவர் கையால மீனாட்சி அக்கா கழுத்துல கட்டணும். மீனாட்சி அக்கா வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். உங்க மேல கம்ப்ளைண்ட் இல்ல, நீ தள்ளி போம்மா. யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கிறத மறைச்சு உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு ஒரு கேஸ போட்டு டபுள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஐயோ மேடம், இல்ல மேடம், இவர் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேலதான் தப்பு. ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை விட்டுருங்க மேடம். என் கடமை செய்ய விடுமா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வா, இல்லனா கோர்ட்டுக்கு வா. கூட்டிட்டு வாங்க. தியா, நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, கார்த்தி இருக்கிற தைரியத்துல தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த. சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்ட. இதோட விளைவு பெருசா இருக்கும். ஆனந்த், ரியா, எனக்கு எதுவும் ஆகாது. நீ ஜாக்கிரதையா இரு, நான் வெளியே வந்துருவேன். போங்க. ஆனந்த், நீங்க தான் தாலியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்கங்கிற தைரியத்துல பேசுறியா? அக்கா, நீங்க இவ கூட எல்லாம் பேசிக்கிட்டு உங்க தகுதி நீங்க குறைச்சுக்காதீங்க. உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? ஒருவேளை உன் புருஷன் கூட நீ ஒழுங்கா இருந்து, அப்ப உன் புருஷன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா நீ பாத்துட்டு பேசாம இருப்பியா? அதெல்லாம் பேசாம இருப்பாங்க தீபா. இவங்கெல்லாம் புடவைய மாத்துற மாதிரி புருஷனை மாத்துறவங்க தானே. தப்பா பேசாதீங்க. நான் ஒன்னும் தப்பா பேசல, நீ நடந்துகிட்டதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு.
உங்களை பத்தி முழுசா தெரியாம என் அண்ணன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க அவனை உண்மையா லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான்.